அம்மா இந்த பாலை பருகுபவர்களுக்கு ஒரு நாளும் முதுமை என்பதே இல்லையா, என்னைக்கும் இளமையா இருக்கலாமா, இதை நீ குடின்னு கொடுத்தார். இவ வாங்கி மழமழன்னு குடிச்சா அவ்வளவு இளமையாக மாறி போனாள். சரி, குடிக்கும் போதாவது நீங்க பாதி குடிங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. வீட்டுக்கார் மேல உண்மையாகவே பாசம் இருந்தா நான் இளமையா இருந்து நீங்களும் இளமையா இருந்தா தான் அழகு, பாதிய குடிங்கன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லல. இவ மாத்திரம் என்ன செய்தா, குடித்தா. அப்பவும் ஒரு சுயநலம் இருந்திருக்கு பாருங்க பெண்களுக்கு. குடித்து முடிச்சுட்டு சொன்னா இந்த பால் திரும்பவும் கிடைக்குமான்னு கேட்டான். இவன் கேட்டான், எதற்காக? இல்லை, என்னுடைய தோழி ஒருத்திக்கு கொடுக்கணும், அவளை இளமையாக்கணும். அப்பமும் இது உங்களுக்கு தெரியாம கொடுக்காம நான் குடிச்சிட்டேன், எப்படியாவது அந்த பாலை திருப்பி நீங்க கொண்டு வந்து நீங்க குடிச்சு இளமையா மாறுங்கன்னு சொல்லல, என் தோழி இளமையாக மாறணும் அப்படின்னு. சரி, நான் போய் வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் மீண்டும் தெய்வீக பசுவனுடைய பாலை கொண்டு வருகிறேன்னு புறப்பட்டு போனான் பாருங்க. போனவன மனைவி அழைத்து சொன்னா, இன்னைக்கு தோழிக்காக போய் பாலை கொண்டு வருவீங்க, நாளைக்கு இன்னொருத்தருக்கு அந்த தேவை இருக்கும், நாளைக்கு நம்ம குடும்பத்தில் இன்னொருத்தருக்கு அந்த தேவை இருக்கும். ஒவ்வொரு தடவையும் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போய் அந்த காமதேனுவனுடைய பாலை நீங்கள் கொண்டு வர இயலாது, அதனால ஒரேடியா வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போய் காமதேனு பசுவே கொண்டு வாங்க. பேராசை என்பது இன்னைக்கு நேத்து இல்ல, அன்னைக்கே இருந்திருக்கு. இவனாவது யோசித்தானா? தசரதன் எப்படி அவசரப்பட்டானோ, சந்தன் எப்படி அவசரப்பட்டாரோ, அது மாதிரி இவனும் யோசிச்சிருக்கணுமா இல்லையா? இங்க பாரு, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ண சொல்றியா, போமாட்டேன்னு சொல்லியிருக்கணும்ல. இவன் உடனே பொஞ்சாதி பேச்சை கேட்டு புறப்பட்டு போனான். போய் வசிஷ்டர் ஆசிரமத்தில் இல்லாத நேரத்தில் அந்த காமதேனுவை கவர்ந்து கொண்டு வந்தார். இப்ப வசிஷ்டர் வந்தார், தன்னுடைய ஞான திருஷ்டியால் தெரிந்து கொண்டார், வந்த வசுக்கள் இந்த பசுவை கவர்ந்து சென்றது. இவன் போனவன் தனியா போகல, கூட இந்த 7 வசுக்களையும் அழைத்து கொண்டு போகிறான். ஏன்னா திருட்டுக்கு ஒரு பலம் இருக்கணுமா இல்லையா? 7 பேரையும் கூட்டிட்டு போனான். இப்ப 8 பேருமாக சேர்ந்து காமதேனுவை திருடி பிரபாசனுடைய இல்லத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இதை வசிஷ்டர் உணர்ந்து கொண்டார். உடனே சாபம் போட்டார், என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்து என்னிடம் கேட்டிருந்தால் கூட கொடுத்திருப்பேன். இங்கே வந்து சகலத்தையும் அனுபவித்து பாரதத்தினுடைய ஒவ்வொரு வரிகளுமே வாழ்க்கைக்கு அறந்தான். இங்கே வந்து சகலத்தையும் அனுபவித்து எனக்கு தெரியாமலே எனக்கு சொந்தமான ஒரு பொருளை கவர்ந்து போவது எந்த விதத்துல நியாயம்? அதனால நீங்கள் அத்துணை பேரும் மானுடர்களாக பிறக்க கடவீர்கள்னு சாபம் போட்டார். அத்தனை பேரும் போய் மனித பிறவி எடுத்து பிறங்கன்னார். அன்போடு முனி முனிவு ஆரி என்று பாடுகிறார். எல்லாரும் போய் மானுட பிறவி எடுத்து பிறங்கன்னு சொன்ன உடனே இந்த வசுக்கள் எல்லாம் அவருடைய காலில் விழுந்து அழுதாங்க. ஐயோ, மானுட பிறவி வேண்டாம், நாம அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிதுங்கிறோம், ஆனா மானுட பிறவியே வேண்டாம் நாங்க வசுக்கள். இந்த சாபத்திலிருந்து எங்களுக்கு எப்படியாவது ஒரு விமோசனத்தை கொடுங்க, நாங்க தெரியாம செஞ்சிட்டோம்னு சொன்ன உடனே அன்போடு முனி முனிவாரி மானுட புன் பிறப்பு எழுவர் புரிந்து மீழுதீர். மானுட பிறவி எப்படியா? புன் பிறப்பா. மானுட புன் பிறப்பு எழுவர் புரிந்து மீழுதீர். இந்த 7 பேரும் இந்த திருட்டுக்கு துணையா போனீங்க பாருங்க. நீங்க 7 பேரும் மானுட பிறவி பிறந்து அடுத்த நிமிஷமே அந்த பிறவியை நீக்கிற முடியும். மின்புரை தெரிவை விழைந்த சொல் கேட்டு, இதோ ஒருத்தன் நிற்கிறான் இந்த பிரபாசன். மின்புரை தெரிவை விழைந்த சொல் கேட்டு நின்ற நீ, அவன் பெண் சுகமற்று அநேக நாள் இருத்தி என்று சாபம் கொடுத்தார். இந்த 8 பேரும் திருட போனீங்க, ஆனா 8 பேரையும் திருடுறதுக்கு தூண்டினவன் உங்கள் வசுக்களில் தலையாய வசுவாகிய பிரபாசன். அவன் பேச்ச கேட்டுதான் 7 பேரும் நீங்க போனீங்க. இப்ப சாப விமோசனம் கொடுன்னு என் காலில் விழுந்து அழுவுறீங்க. நீங்க 7 பேரும் மானுட பிறவி எடுத்து உடனடியாக அந்த பிறவியை நீக்கிக் கொள்வீர்கள். ஆனா பெண் பேச்ச கேட்டு முன்ன பின்ன யோசிக்காம அவள் பேச்சுக்கு செவிசாய்த்த இந்த பிரபாசன் இந்த உலகத்துல வாழ்ற காலம் வரைக்கும் பெண் சுகமே இல்லாமல் அநேக நாள் இருப்பான் என்று சாபம் போட்டார். பெண் பேச்ச கேட்டான்னு, அதனால அவனுக்கு பெண் சுகம் என்பதே கிடையாதுன்னு சாபம்.
அதனாலதான் நாங்கள் இழிந்து இங்கே வந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்ன உடனே கங்கா சொன்னா, வருணனும் இந்த மண்ணிலே சந்தனுவாக தோன்ற போகிறார். அந்த சந்தனுவை நான் திருமணம் செய்ய போகிறேன். திருமணம் செய்து நாங்கள் இருவரும் கூடி வாழ்ந்த பிறகு 7 வசுக்களையும் ஒவ்வொன்றாக என்னுடைய வயிற்றிலே சுமந்து ஒவ்வொருவர் பிறக்க பிறக்க உடனடியாக உங்களுக்கு இந்த பிறவியை நான் நீக்கித் தருவேன். ஆனால் 8ஆவதாக இருக்கக்கூடிய பிரபாசன் மாத்திரம் நீண்ட நாட்கள் வசிஷ்டருடைய சாபம் நிறைவேறும்படி இந்த மண்ணுலகத்தில் பெண் சுகமே இல்லாமல் வாழ்வான் என்று கங்கா சொன்னார். இதுதான் உன்னுடைய வரலாறும் என்னுடைய வரலாறும்னு கங்கா தேவி சந்தனுட்ட சொன்ன உடனே அவர் சொன்னாரு, 8 குழந்தைகள்ல 7 பேர் போன பிறகு இந்த ஒரு குழந்தை தனிமையில என்ன செய்வான்? அதனால மீண்டும் நீயும் நானும் இணைந்து ஒரு குழந்தையை பெறுவோம். ஒன்றுக்கு ஒன்று துணையாக மாற்றிய பிறகு நீ எங்க போகணுமோ போன்னு சொன்னா, இல்ல நான் வந்த வேலை முடிந்தது, நான் வந்த வேலை முடிந்தது, இனி உன்னோடு கூடி வாழ்வதற்கு வாய்ப்பு என்பதில்லை. இதோ நிற்கக்கூடிய இந்த 8வது குழந்தை பிரபாசன் இருக்கிறானே, அவனை நான் அழைத்து கொண்டு செல்வேன். காளை பருவம் எய்திய பிறகு ஒப்படைக்க வேண்டிய நாளிலே உன் வசம் வந்து ஒப்படைப்பேன். ஆனால் நீ இந்த நில உலகம் இன்னும் பல நாள் இருந்து உன்னுடைய சாபம் நீங்கி விண்ணுலகம் வருவீர் என்று கங்காதேவி மறைந்து போனாள். என்ன அழகா! பிரபாசன் என்பவன் தான் இங்கே பீஷ்மராக இருக்கு. பெண் சுகம் இல்லாமல் கடைசி வரைக்கும் இருந்தார். அவர் தான் அந்த 8வது வசுவாகிய பிரபாசன், அவர் தான் பீஷ்மர். பல நாட்கள் அந்த கங்கையினுடைய கரையிலே நின்று கொண்டு அழுது புலம்புகிறான் சந்தனு. இவ்வளவு அழகான மனைவி இழந்துட்டோமே. ஏன்னா அவ தண்ணிக்குள்ள போயிட்டான். அவளுடைய உருவத்தை வரைந்து வரைந்து அவளுடைய அழகிலே மெய்மறந்து நிற்கிறான். தான் வாழ்ந்த காலங்களை எல்லாம் அசை போட்டு பார்த்து கொண்டே இருக்கிறான். இனிமே வாழ்க்கையில என்றைக்காவது ஒரு நாள் அவளை சந்திக்க மாட்டோமான்னு மனசுக்குள்ளே சோகம் ததும்புகிறது. மீண்டும் தன்னுடைய நாடு திரும்பினான். இப்போ தாயையும் அழைக்க முடியல, மகனையும் அழைக்க முடியல, 2 பேரையும் இழந்து தனிமையில் நாடு திரும்பினான். பழையபடி ஒரு நாள் வேட்டைக்கு வருகிறான். வேட்டைக்கு வந்தவன் அந்த கங்கை நதிக்கரையிலே நின்று கொண்டு தன்னுடைய பழைய வாழ்க்கைகளை எல்லாம் அசை போட்டு கொண்டிருக்கு. அப்படி அசை போட்டு கொண்டிருக்கின்ற பொழுது முப்புரி நூலும் மிக திண்ணிய தோள்களையும் கொண்ட ஒரு வீரன் எதிர்பட்டு நின்றான். அவன் என்ன செய்தானா, மயக்க கணிகளை இவர் மீது ஏவினான். அது வேற யாரும் இல்லை, அதுதான் பீஷ்மர். மயக்க கணிகளை இவர் மீது ஏவினான். ஏவுவதற்கு நிற்பதற்கு முன்னால் அவருடைய அழகை சந்தனு பார்க்கிறார். அந்த கட்டிழங்காழையினுடைய அழகை சந்தனு பார்த்து மனசுல நினைத்தாரு, இவன் முருகனோ, சிவனுடைய மகன் முருகனோ, இல்லை இவன் மன்மதனோ என்று நினைத்தார். அழகுன்னு சொன்ன உடனே உலகத்துல 2 பேர் நினைப்பு தான் வரணும் ஆண்களாக இருந்தால், ஒன்று முருகன், இன்னொன்று மன்மதன். ஆனா முருகனுக்கு என்ன பேரு? செவ்வேள்னு பேரு. காமனுக்கு என்ன பேரு? கருவேள்னு பேரு. செவ்வேழுக்கும் கருவேழுக்கும் இடையில ஒரே ஒரு வித்தியாசம் தான், 2 பேரும் அழகு. ஆனால் செவ்வேள் இருளில் இருப்பவனை ஒழிக்கு கொண்டு வருபவன் செவ்வேள், அவன் தான் முருகப்பெருமான். ஒளியில் இருப்பவனை இருட்டில் அமிழ்த்துபவன் யாருன்னு கேட்டா அவன் தான் மன்மதன், அவன் தான் கருவேள். இவன் நினைக்கிறான் இவன் செவ்வேளாக இருப்பானோ, இவன் கருவேளாக இருப்பானோ என்று நினைக்கிறான். எவ்வளவு அழகு பொருந்தியவனாக இருக்கிறானே. ஆனால் முன்னால் நிற்பவனுக்கு தன்னுடைய சாயல் அப்படியே இருக்கிறது. இவன் யாராக இருப்பான் என்று தோணவே இல்லை. ஏன்னா சந்தனு மாதிரியே இருக்கிறார் வந்து நிற்கக்கூடியவன். இப்ப மயக்க கணிகளை செலுத்தின உடனே சந்தனு மயங்கி மூர்ச்சை இழந்து அப்படியே கீழே சரிந்தார். கங்காதேவி கங்கைக்குள்ளிருந்து புறப்பட்டு வந்து வளையல்கள் அணிந்த தன்னுடைய மலர் கரங்களால் அவனை ஆற தழுவி கண்ணீர் வடித்தாள். அவள் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் சந்தனுவனுடைய மூர்ச்சையை தழுவித்தது. நின்று கொண்டிருந்த அந்த பையன் பார்த்தார். எப்படின்னா, தன்னுடைய தாய் ஒரு ஆடவனை தழுவுகிறாள் என்று சொன்னால் இவர்தான் தன்னுடைய தந்தையோ என்று தலைவணங்கி நின்றார். அவர் முன்னாடி தலைவணங்கி நின்ற உடனே இவர் சொன்னா பாருங்க என்ன அழகா, வேந்தேக்கள். கட்டிழங்காழை ஆன பிறகுதான் 2 பேரும் சந்திக்கிறாங்க. வேந்தேக்கள்
இவன் உன் மதலையே. நீ வேற யாருன்னு நினைக்காத, உன் பிள்ளைதான் இவன். குழந்தையா இருக்கும் போது இவன் அழைச்சிட்டு போயிட்டு காழை பருவம் வருகின்ற பொழுது உன் கையில் ஒப்படைப்பேன் என்று நான் வாக்கு கொடுத்தேனே. வேந்தேகள், இவன் உன் மதலையே. தேவ விரதன் என்று இவன் பேர். பேர் என்னதான்? தேவ விரதனா. தேவ விரதன் என்று பேர். அடுத்த வார்த்தை என்ன அழகா சொன்னா பாருங்க. பல்லோர் ஆய்ந்த நூல் வெள்ளம் கடந்தனன் கரை கண்டு அருந்ததிபதி திருவருளால் என்று சொன்னார். என்ன பொருள்? பல்லோர் ஆய்ந்து தெளிந்த நூலை படித்து ஒருவன் கல்வியிலே கரை கடந்து நிற்கிறான் என்று சொன்னால் அவன் மிகச்சிறந்த அறிவாளி இல்லையா? அப்பேற்பட்ட அறிவு யாரால் பெற்றான் என்று சொன்னால் அருந்ததிபதி திருவருளால் பெற்றான். வசிஷ்டருடைய திருவருளால் பெற்றான். கல்வியில் உள்ள அத்தனை நுணுக்கங்களையும் கல்வியை கரைகடக்கும்படியாக கற்றுக் கொடுத்த பெருமை வசிஷ்டருக்கு உண்டு. பயின்ற பெருமை இந்த தேவ விரதனுக்கு உண்டு. கல்வியை பயின்றது வசிஷ்டரிடம். அடுத்த வார்த்தை சொன்னா பாருங்க. பூந்துழாய் மாலை போர் மழு படையோன் பொன்னடி பொலிவுற வணங்கி. பொன்னடி பொலிவுற வணங்கி ஏந்து நீள் சிலையும் பல கணை மறையும் போர் படையும் பயின்றான் என்று சொல்கிறேன். கல்வி கற்றது யாருகிட்டன்னு சொன்னா வசிஷ்டர்கிட்ட. ஆய்ந்து பல்லோர் ஆய்ந்து வைத்த நூலினுடைய வெள்ளத்தை கரை கண்டவன் யார் மூலமாக? வசிஷ்டர் மூலமாக. வசிஷ்டரிடமிருந்து கல்வியை பெற்றவன், பரசுராமரிடமிருந்து போர் பயிற்சிகளை பெற்றவன். ரெண்டு பேரும் மலைகள். ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் ஒருத்தன் கல்வியும் போர் பயிற்சியும் பெறுகிறான் என்று சொன்னால் அவன் எப்பேற்பட்டவன் என்று விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே.